ஒரு மர்மமான காட்டின் விளிம்பில் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான கிராமத்தில் சாகச குழந்தைகள் குழு இருந்தன. அவர்கள் காடுகளின் இதயத்திற்குள் செல்லும் ஒரு மறைவான பாதையை கண்டுபிடித்தார்கள். ஒரு மாயாஜால உயிரினத்தின் கதைகளால் ஈர்க்கப்பட்டார்கள். விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அதை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள். அவர்கள் காட்டுக்குள் ஆழமாகச் செல்லும்போது பேசும் விலங்குகள், குறும்புக்கார தேவதைகள் மற்றும் அவர்களின் தேடலில் அவர்களை வழிநடத்தும் ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை போன்ற மந்திரித்த உயிரினங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். வழியில் அவர்களின் தைரியம், நட்பு மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை சோதிக்கும் சவால்களை அவர்கள் எதிர்கொள்கின்றனர். அவர்களின் பயணம் பசுமையான புல்வெளிகள், பிரகாசிக்கும் நீரோடைகள் மற்றும் உயரமான மரங்கள் வழியாக அவர்களை அழைத்துச் செல்கிறது. ஒவ்வொன்றும் ரகசியங்களையும் ஆச்சரியங்களையும் வைத்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் தங்கள் இலக்கை நெருங்கும்போது ஒரு பேராசை கொண்ட வேட்டைக்காரனின் தீய நோக்கங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள். வேட்டைக்காரன் தனது சொந்த லாபத்திற்காக மந்திர உயிரினத்தை பிடிக்க முயல்கிறார். அப்பொழுது அந்த குழந்தைகள் அனைவரும் அவனுடன் போராடி உயிரினங்களை காப்பாற்றினார்கள். குழுப்பணி மற்றும் உறுதியுடன் குழந்தைகள் வேட்டைக்காரனை வெற்றி பெற்றார்கள். பின்பு குழந்தைகள் அனைவரும் காட்டின் இதயத்தை அடைகிறார்கள். அங்கு அவர்கள் இறுதியாக விருப்பங்களின் நிறைவேற்றும் பாதுகாவலரான ஒரு கம்பீரமான யூனிகார்னை சந்திக்கிறார்கள். அவர்களின் தூய்மையான இதயங்கள் மற்றும் உன்னத நோக்கங்களால் கொண்டுள்ள குழந்தைகளை கண்ட யூனிகார்ன் அவர்களுக்கு ஒரே ஒரு விருப்பத்தை வழங்குகிறது: காடுகளையும் அதன் அனைத்து மக்களையும் என்றென்றும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியது. பின்பு குழந்தைகள் அனைவரும் நன்றியுணர்வு மற்றும் புதிய பொறுப்பு உணர்வு ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட குழந்தைகள் தங்கள் கிராமத்திற்கு திரும்பி வந்தார்கள். கிராமத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இயற்கையை பாதுகாத்தல் மற்றும் மரியாதைக்குரிய செய்தியை பரப்புகிறார்கள். காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். மாயாஜால காடுகளும் அதன் குடிமக்களும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு செழித்து வளர்வதை உறுதி செய்வதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான காரணத்தை அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள். இதன் மூலம் நாம் காடுகளையும் மரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புடன் நாம் வளர வேண்டும். நன்றி, வணக்கம்.